வணக்கம். ஸ்ரிஷா ஐயங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் லஞ்சு ரெடி பண்ணிட்டுருக்கேன். இது சவுச்சவ், ஒரு 1.5 மீடியம் சைஸு 1.5 சவுச்சவ் போட்டு வேக வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி விடாமல் இந்த காய் முழுகிற அளவுக்கு போட்டு வேக வச்சுருக்கேன். இது போட்டு துவரம்பருப்பு போட்டு மிளகூட்டல் பண்ண போகிறேன். இது துவரம்பருப்பு, பயத்தம்பருப்பு இல்லை. இந்த ஒரு 2 கரண்டிக்கு, இதால் ஒரு 2 கரண்டி துவரம்பருப்பு இதை போட்டு ஒரு மிளகூட்டல் கூட்டு. இப்போ கலந்து விட்டுட்டு இதில் பருப்புலேயே மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சமாக லைட்டாக போடுறேன். காயில் உப்பு போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் உப்பு. இது கொதிச்சுட்டே இருக்கட்டும். இந்த கூட்டுக்கு ஒரு அரவை அரைக்கலாம். இங்கே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது கடாய் நல்லா சுட்டுட்டு நல்லா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் உளுந்து, இப்படி பாதி தவக்கிற சமயத்தில் 3/4 டேபிள் ஸ்பூன் உளுந்துக்கு ஒரு நல்லா ஒரு டீஸ்பூன் போல் மிளகு, இப்படி பொரியிற சமயத்தில் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் இருக்கும். தேங்காய் நல்லா கொஞ்சம் ஒரு பல்லு அரையாமல் இருக்கு. இதை கூட சேர்த்து போட்டால் அரைஞ்சிரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துன்ட்டேன். இதை வந்து தொகையில் மாதிரி அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் சேர்ந்து கொதிச்சுதானா போகிறோம். அப்புறம் நம்ம வந்து திருமாறி தாளிப்பு கொட்டி இறக்கிடலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். உப்பெல்லாம் பார்த்து சரி பண்ணிப்போம். இப்போ இங்கே கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். கருவேப்பிலை தொகையில் அரைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக தான் அரைக்கிறேன். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் தலை தட்டி கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் உளுந்து, நல்லா காரத்துக்கு ஒரு 5-6 மிளகா, இப்படி சேர்க்குற சமயத்துலேயே ஒரு சின்னதாக அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, என் கை அளவுக்கு ஒரு கருவேப்பிலை வச்சுருக்கேன்.
அது அந்த கருவேப்பிலை கிறிஸ்பி ஆனால் போகிறோம். கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த தேங்காயும் போட்டு அவ்வளோ அப்படியே கெட்டியாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த தொகையிலுக்கு தேவையான உப்பு அவ்வளோதான். இதை அப்படியே தண்ணி சேர்த்து கெட்டி பாத்திரத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா அப்படியே ஜம்முன்னு சேர்ந்து கொச்சிட்டு இதை பாருங்க அப்படியே கெட்டியாகிட்டு சாதத்தில் விட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் பிசைஞ்சிட்டு இதை தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு சேர்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் கடுகு, ஒரு 2-3 மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன். 2-3 மிளகா வத்தல், கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்படியே எடுத்து அவ்வளோதான். துவரம் பருப்பு போட்டு சவு போட்டு ஒரு மிளகு ஊட்டல் ஜம்முன்னு இருக்கும். மழை காலத்தில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டு. அடுத்து பருப்பு ரசம் பண்ணலாம். இந்த ரசத்துக்கு இங்கே பாருங்க, இது மாதிரி ஒரு 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன் இந்த கடாயில். இதுலேருந்து ஒரு அரை தக்காளி போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, ஒரு தக்காளி போட்டிருக்கேன். ஒரு தக்காளி அரைக்கணும். ஒரு தண்ணியாக எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி, ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி. நம்ம பருப்பில் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு, ரெண்டு 3 லைட் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம நெய்யில் தாளித்து கொட்டுவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு இதை கொதிக்கட்டும். இந்த ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம். இந்த தக்காளி சாஃப்டாகணும், அவ்வளோதான். இப்போ அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், நம்ம இந்த தக்காளியை இந்த மிக்ஸி ஜாரில் எதுக்கும் ஒரு 2-3 கருவேப்பிலை போட்டுட்டு இந்த ஒரு தக்காளி போட்டு ஒரு 2 ஸ்பூன் ரசப்பொடினாக்கா இதில் 1 ஸ்பூன் ரசப்பொடி, 1 டீஸ்பூன் ரசப்பொடி. இதை வந்து நல்லா மைய அரைச்சிக்கலாம். இப்படி கொதிக்கிற சமயத்துலேயே இந்த அரைச்ச விழுது சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை தண்ணி சேர்த்துட்டு ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை சேர்த்துக்கிறேன். சேர்ந்து கொதிக்கட்டும். அது இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம பருப்பு ஜலத்தை சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் இந்த தக்காளி இப்போயே மசிஞ்சிருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இதை சேர்ந்து கொதிச்சதுன்னா போகிறோம். பாருங்கள், இப்படி நல்லா சேர்ந்து இப்படி கொதிக்கிறது. கொஞ்சமாக ஒரு சின்ன கரண்டியில் துவரம் பருப்பு வேக வச்சு அந்த தண்ணி ஒரு டீஸ்பூன் நம்ம ரசப்பொடி அரைச்சோம். இதில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் பருப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ உப்பு பார்த்துட்டு நம்ம உப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே நுரைச்சிட்டு வரட்டும். அதனால நான் சின்ன பர்னரில் மாற்றிட்டேன். நுரைச்சிட்டு வரட்டும். அப்புறம் நெய்யில் கடுகு 2-3 காஞ்ச மிளகா கருவேப்பிலை தாளித்து கொட்டுட்டோம்னாக்கா ரசம் ஈஸியாக ரெடி ஆகிடும். இங்கே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே துவையல் நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த எண்ணெயில் கொஞ்சம் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் 2-3 கருவேப்பிலை இது கலந்த அப்புறம் ஒரு 4 சேப்பங்கிழங்கு அப்படியே நின்று போச்சு. சரி, அதாவது இப்போ புளி சேர்த்து பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கு தான் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, இந்த காய்க்கு தேவையான கொஞ்சமாக உப்பு, இதில் லைட்டாக புளித்தண்ணி. இப்போ இதில் இந்த கறி மேல் பவுடர் நான் ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படியே சிம்லேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு சூப்பரான ஒரு லஞ்சு ரெடி ஆகிட்டு சவுச்சவ் போட்டு ஒரு துவரம்பருப்பு போட்டு ஒரு மிளகு ஊட்டல், கருவேப்பிலை துவையல், சேப்பங்கிழங்கு ஒரு புளி சேர்த்த ஒரு கறி, அப்புறம் பருப்பு ரசம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.